ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக வாழ்த்துகின்றேன். நிச்சயமாக ஆண்டவர் இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. இது என்ன ஆராதனை? துதி ஆராதனை. எப்போ பெயர் இருந்தது? பெரியவர்கள் உங்களுடைய பூர்வ நாட்களை திரும்பி பாருங்கள். 4 ஞாயிற்றுக்கிழமை அல்லது 5 ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஆரம்ப பாடல் முடிந்த பிற்பாடு ஒன்று எல்லா இதயங்களையும் அப்படின்னு ஆராதனை ஆரம்பித்தாங்க. இல்லைன்னா துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி. எப்போ இந்த மாற்றத்தை நீங்கள் பார்த்தீங்க? இந்த ஜென்ரேஷனில் தான் இந்த மாற்றம் வந்ததா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒன்று தலையை அசைச்சா தெரியும், இல்லைன்னா கை தூக்குனா தெரியும். இந்த ஜென்ரேஷனில் தான் ஒரு மாற்றம் வந்திருக்கு. அந்த ஆராதனைக்கு நம்ம புதிய ஆராதனை அப்படி நம்ம ஒரு நாமஸ்நானம் கொடுத்துருக்கோம். இந்த சிட்டி சைடு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் அதுக்கு ஃப்ரீ வர்ஷிப். ஃப்ரீ வர்ஷிப். அப்போ தமிழில் அதை எப்படி சொல்லணும்? ஃப்ரீனா இலவசம் அல்லது ஒன்றும் இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஒன்றும் இல்லாத ஆராதனை அப்படின்னு ஃப்ரீ வர்ஷிப் அப்படின்னு சிட்டி சைடு இங்கிலீஷில் இந்த ஆராதனைக்கு நாமஸ்நானம் கொடுத்துட்டாங்க. புதிய ஆராதனை நமக்கு ரொம்ப பிடிச்ச ஆராதனையாக இந்த காலகட்டங்களில் மாறி போய்விட்ட ஒன்றாக காணப்படுகின்றது. உண்மையாகவே இந்த ஆராதனையின் சாராம்சத்தை நாம் உணர்ந்திருக்கின்றோமா என்பதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதின 1ஆம் நிருபம் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் வரை ஒருவர் வாசிப்போம். இந்த ஆராதனையை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, 4வது ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் ஆலயத்தில் ஆவியுள்ள ஆராதனை இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு இந்த ஆராதனைகள் நம்மை மாற்றி விட்டது. ஆனால் இந்த பவுலடிகளார் இந்த 3 வசனங்களிலே சொல்லுகின்ற பொழுது ஆவிக்கு இணையாக இன்னொரு வார்த்தையும் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? எந்த வார்த்தையை சொல்லுகின்றார்? ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆவியோடும் கருத்தோடும். அப்போ தராசுல ஆவிக்கு இணையாக இட வைக்கிறார், கருத்தை வைக்கின்றார். உண்மையாகவே நம்முடைய ஆராதனை முறைமைகளுக்கு இணையாக இந்த ஆராதனைகளை நாம் கருத்தோடு ஆசிரித்துக் கொண்டிருக்கிறோமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. நிச்சயமாக மூப்பர்கள், வயது முடிந்தவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிந்திருக்கும். ஆராதனை முறைமையினுடைய கருப்பொருளுக்கும் இந்த ஃப்ரீ வர்ஷிப் அல்லது துதி ஆராதனை என்று சொல்லுகின்ற ஆராதனைகளில் கருப்பொருளை எவ்வளவு இழந்து நாம் நிற்கின்றோம் என்பது உண்மையான ஒன்று. அது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் காணப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நேற்று தினத்தில் ஒரு ஆலயத்தில் ஒரு ஆராதனைக்கு அடிச்சிருந்த நோட்டீஸில் பரிசுத்த நாள் தெய்வீக ஆராதனை அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ மற்ற ஆராதனைகள்லாம் தெய்வீகம் இல்லாத ஆராதனையான்னு ஒரு கேள்விக்குறி. அதே போல தான் துதி ஆராதனை. இப்போ மற்ற ஆராதனைகளெல்லாம் நம்ம கடவுளுக்கு துதி செலுத்தவில்லையா என்பதும் ஒரு கேள்விக்குறி. ஆகவே கருத்துள்ள ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். அதற்கு ஆதாரமாக நாம் முறைமை சங்கீதமாக வாசிக்க கேட்ட 100வது சங்கீதத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். அந்த சங்கீதத்தினுடைய பெயர்
தோத்திர சங்கீதம் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த சங்கீதம் ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் 2ஆம் வேத வாரத்திற்கு அடுத்து பாடக்கூடிய ஒரு சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். இந்த சங்கீதம் நமக்கு மனனமாக தெரியக்கூடிய ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் பாடுங்கள், ஆராதனை செய்யுங்கள், வாருங்கள், பிரவேசியுங்கள், தோத்தரியுங்கள் என்று சொல்லி பல அழைப்புகளை இந்த சங்கீதம் நமக்கு கொடுக்கின்றது. அநேக சொற்கள் இந்த சங்கீதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுல ஒரு 3 சொற்களை மாத்திரம் இந்த நாளில் நாம் தியானித்து நம்முடைய ஆராதனைகள் கருத்துள்ளவைகளாக இருக்கிறவைகளா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வார்த்தை 4வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வாசல்களில் துதியோடும். அவர் வாசல்களில் துதியோடும். துதி என்றால் என்ன? முதலாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம் துதி. ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? பிரைசிங். பிரைஸ் பண்ணுவது, பிரைஸ் அண்ட் வர்ஷிப் என்கின்ற வார்த்தைகளை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டு இருப்போம். துதி, நம்ம எப்படி துதி செலுத்துவோம்? துதி, அதுக்கு எபிரேயத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை செஹிலா என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையுடைய சாராம்சம் என்னவென்றால், ஒன்றை உணர்வு பூர்வமாக புரிந்து கொண்டு துதிப்பது. ஒன்றை உணர்வு பூர்வமாக புரிந்து கொண்டு துதிப்பது. துதிக்கும் நன்றி செலுத்துவதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. துதி எதை மையப்படுத்துகின்றது? கடவுள் யார் என்பதை மையப்படுத்துகின்றது. துதி எதை மையப்படுத்துகின்றது? கடவுள் யார் என்பதை மையப்படுத்துகிறது. Who he is. கடவுள் யார் என்பதை மையப்படுத்துவதுதான் துதி. அப்ப நம்முடைய துதி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், கடவுளை உணர்வு பூர்வமாக நாம் புரிந்து கொண்டதின் அடிப்படையில் இருக்க வேண்டும். ஒன்றை நாம் உணர்வு பூர்வமாக புரிந்து கொண்டிருப்போம் என்றால் அங்கு மிக எளிதாக கருத்து நிறைந்த காரியங்கள் வெளிப்படும். அதை கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, துதி என்பது கடவுள் யார் என்பதை மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவைகளாக காணப்படுகின்றது. நாம் நம்முடைய ஆராதனை முறைமைகளை பார்க்கின்ற பொழுது கடவுள் யார் என்பதை மிக தெளிவாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய அளவிற்கு நம்ம ஆராதனை தொடக்கத்தில் 95வது சங்கீதத்தை நம்ம பாடுகின்றோம். கடவுளை மிக சிறப்பாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறுத்துவது எல்லோருக்கும் போர் அடிக்கக்கூடிய தேவனே உன்னை துதிக்கிறோம் என்ற கீதை. ரொம்ப நேரம் நட்டமாக விட்டு கொயர் மற்றும் பாடுவாங்க. நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கீதம் என்னது? தேவனே துதிக்கிறோம். அதற்கு பெயர் திருச்சபை கீதம், த சாங் ஆஃப் த சர்ச் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை மிக தெளிவாக நம்முடைய கண்களுக்கு முன்பாக காண்பிக்கிறேன். வீட்டில் போய் அந்த தேவனை துதிக்கிற கீதத்தை வாசித்துட்டு ஒரு 2 நிமிஷம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு இந்த ஃப்ரீ வர்ஷிப்ல கடவுளை அப்படி நம்முடைய கண்களுக்கு முன்பாக காட்டக்கூடிய அளவிற்கு நம்ம ஆராதித்தோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, துதி என்பது கடவுளை உணர்ந்து கடவுள் யார் என்பதை நாம் வெளிப்படுத்துவது. திருமறையில் அதற்கு அநேக உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆகார் என்கின்ற ஒரு பெண்மணி வனாந்திரத்தின் பாதையிலே கடவுள் யார் என்பதை உணர்ந்து கொண்டார். எப்படி உணர்ந்து கொண்டார்? என்ன சொன்னார்? நீர் என்னை காண்கின்ற தேவன். வனாந்திரத்தின் பாதையிலே தன்னுடைய நாச்சியாராலே துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை, கண்ணீரின் பாதைகளை பயணித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது கடவுள் அவளுக்கு வெளிப்படுகின்ற பொழுது கடவுளை எப்படி அடையாளம் கண்டுகொண்டால், நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று கடவுளை அவள் துதிக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
இப்படி கடவுளை நாம் எப்படி அடையாளம் கண்டிருக்கின்றோம்? உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில கடவுள் எப்படி அடையாளப்படுத்தப்படுகின்றார் என்பதை வெளிப்படுத்துவதுதான் துதி என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல மோசேக்கு கடவுள் எப்படி வெளிப்பட்டார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கின்றேன் என்று அவர் வெளிப்பட்டார். மோசே கடவுளை தரிசிக்கின்ற பொழுது நான் எப்பொழுதும் இருக்கிறவராகவே இருக்கின்றேன். இதுதான் கடவுள் மோசேக்கு வெளிப்படுத்தின தன்னுடைய நாமம். இந்த நாமம் எதை குறிக்கின்றது? இருக்கிறவராகவே இருக்கிறேன். அது எதை குறிக்கும்? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் டிவியில் சொல்லுவோம். சில இந்த உரத்த சத்தமாக நம்ம கேட்டிருப்போம். இருக்கிறவராகவே இருக்கிறேன். இது எதை குறிக்கும்? நான், நானே. அதனுடைய மொழியினுடைய அர்த்தம் இதுதான். ஐ எம் ஹூ ஐ எம். நான் எப்படியோ அப்படிதான். நம்ம சொல்லுவோம்னா இவனை மாற்றவே முடியாது, கடவுளை நம்மளால மாற்ற முடியாது. அதுதான் அவருடைய வெளிப்படுத்தின முதல் நாமத்தினுடைய அர்த்தமே. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பது ஐ எம் ஹூ ஐ எம், நான், நானே. அதை நம்முடைய வாழ்க்கையில நம்ம உணர்ந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில அதை உணர்ந்திருக்கிற பிள்ளைகளாக நாம் அவரை துதிக்கின்றோமா? கிறிஸ்துவுக்கு அன்பானவர்கள், இப்படி திருமறையிலே அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். அவர் இயேசு கிறிஸ்துவாக அவதரித்த பொழுது அன்றைய காலத்து ஜனங்களுக்கு அவர் இம்மானுவேலராக வெளிப்பட்டார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார். திருமறையில் அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நாமங்களாக அல்லது அது அப்படியே பெயர் சூட்டுவைகளாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதை நாம் உணர்வு பூர்வமாக அனுபவித்திருக்கிறோமா? துதி என்றால் என்ன? உங்களுக்கு கடவுள் யார்? உங்களுக்கு கடவுள் யார்? அவர் உங்களுக்கு நண்பராக இருக்கிறாரா? உங்களுக்கு தாயாக தகப்பனாக இருக்கிறாரா? உங்களை காண்கின்றவராக இருக்கிறாரா? உங்களுக்கு மேய்ப்பராக இருக்கின்றாரா? எப்படி நீங்கள் கடவுளை உணர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை நாம் வெளிப்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இதுதான் துதி. இரண்டாவது தோத்திரம். இது ஒரு வடமொழி சொல். தமிழ்ல அதற்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை நன்றி, தேங்க்ஸ் கிவிங். இந்த துதிக்கும் தோத்திரத்திற்கும் அல்லது நன்றிக்கும் இடையே வித்தியாசம் காணப்படுகிறது. துதி என்றால் என்ன? கடவுள் யார் என்று நாம் உணர்ந்து கொள்வது. நன்றி எதை மையப்படுத்துகின்றது? கடவுள் என்ன செய்தார் என்பதை வெளிப்படுத்து. வாட் ஹி ஹஸ் டன். கடவுள் என்ன செய்தார் என்பதை வெளிப்படுத்துவது நன்றி செலுத்துவது அல்லது தோத்திரம் செலுத்துவது. இன்றைக்கு பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய ஆராதனைகள்ல எதை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிடுவோம்னா, ஹூ இஸ் காட், துதி செலுத்துவது இருக்காது. வாட் ஹி ஹஸ் டன், கடவுள் எனக்கு என்ன செய்தார் என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றது. ஆனால் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது துதியும் நன்றியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வாசிக்க கிடந்த சங்கீதம் 104 சொல்கிறது, தோத்தரியுங்கள். அவருடைய நாமம் எதன் மூலமாக நமக்கு வெளிப்படுகின்றது என்றால், அவர் செய்கின்றவற்றின் காரியங்களின் அடிப்படையில். இந்த துதிக்கும் நன்றிக்கும் இடையே வித்தியாசம் காணப்பட்டாலும் நெருங்கிய தொடர்பும் இருக்கின்றது. அவருடைய நாமங்களை நாம் எப்படி புரிந்து கொள்கின்றோம்? அவர் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்கின்றோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தம்முடைய வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை வெளிப்படுத்துவது எனது நன்றி செலுத்துவது. இந்த இரண்டுக்குமான வித்தியாசத்தை நாம் அறிந்து
கருத்தோடு அவரை மகிமைப்படுத்துவதற்கு வேதம் நமக்கு கற்றுத் தருகின்றது. திருமறை அதைதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது. நாம் கருத்தோடு ஒரு காரியத்தை செய்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் யார் என்பதையும் நாம் உணர்ந்து ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு என்னவற்றையெல்லாம் செய்திருக்கின்றார் என்று அறிந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் திருமறையிலே குஷ்டரோகிகளுடைய சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவரிடத்திலே சுகத்தை பெற்றார்கள். நன்றி செலுத்த வந்தது ஒரே ஒரு மனிதன். அவனிடத்தில் அந்த நன்றி உணர்வு காணப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் கொலோசை திருச்சபைக்கு சொல்கின்ற போது அவருடைய 3வது அதிகாரத்திலே நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள் என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப துதிக்கும் நன்றி செலுத்துவதற்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? துதிக்கும் நன்றி செலுத்துவதற்கு என்ன வித்தியாசம்? கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்தி நாம் சொல்லக்கூடிய காரியங்கள் துதி. அவரை மகிமைப்படுத்துவது, அது நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த காரியங்களை காட்டிலும் மேலானவைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். திருமறையிலே அநேக நாமங்கள் கடவுளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளை எல்லாம் நாம் உணர்வு பூர்வமாக உணர்ந்திருப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாயில் இருந்து கர்த்தரை துதிக்கக்கூடிய துதி பிறந்து கொண்டே இருக்கும். அது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அன்றைக்கு நம்முடைய ஆராதனை முறைமைகள் பெரும்பாலான பகுதி கடவுள் யார் என்பதை நமக்கு காண்பித்துக் கொண்டே இருந்தன. இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகள் கடவுள் எனக்கு என்ன செய்தார் என்பதை குறித்தே காண்பித்துக் கொண்டிருக்கின்றன. இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஆராதிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கருத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் துதியும் இருக்க வேண்டும், நன்றியும் இருக்க வேண்டும். துதி என்பது கடவுள் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வது. நன்றி என்பது கடவுள் எனக்கு என்ன செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்வது. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு காரியம் 2வது வசனம், சங்கீதம் 102. ஆராதனை செய். ஆராதனை என்ன? இது ஒரு வடமொழி சொல்ல, அதனால நமக்கு அர்த்தம் தெரியாதோ. இது தமிழ் சொல்லல, வடமொழி சொல். ஆராதனை, ஞாயிறு ஆராதனை, காலை ஆராதனை, மாலை ஆராதனை அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். ஆராதனை, ஆராதனை என்பதை குறித்து நாம் திருமறைகளை பார்க்கின்ற பொழுது 2 பரிணாமங்களை கொண்டது. ஆங்கிலத்தில் நம்ம வர்ஷிப் என்று நாம் பெரும்பாலும் இன்றைக்கு பயன்படுத்துகின்றோம். என்னுடைய எபிரேய பதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஷாகாக் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நம்ம லிட்டரலா மொழிபெயர்த்தோம்னா பவுடம், பணிந்து குனிந்து, பணிந்து குனிந்து என்கின்ற வார்த்தை தான் நம்முடைய லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், நேரடியான மொழிபெயர்ப்பு. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆராதனை என்பது பலிபடுவது. ஆராதனை என்பது பலிபடுவது. ஆராதனைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. ஆராதனைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றதாக திருமறையின் சத்தியம் நமக்கு கற்றுத் தருகின்றது. ஆராதனை 9 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு முடிந்து விடக்கூடியது அல்ல. ஆராதனை 9 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு முடிந்து விடக்கூடியது அல்ல. ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையோடு பின்னி பிடந்து காணப்படக்கூடிய ஒன்று. ஆகவேதான் அன்றைக்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்துகின்ற போது சர்வீஸ் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். இன்றைக்கு நம்ம வர்ஷிப் அப்படின்னு மாத்திட்டோம். சர்வீஸ் என்கின்ற வார்த்தையினுடைய நேரடியான பொருளை நமக்கு தருகிறது. சர்வீஸ்னா என்ன? வேலை, சேவை. வர்ஷிப்புக்கு அதான் அர்த்தம். வர்ஷிப் என்கின்ற வார்த்தையில் இருந்தால் ஒர்க், வேலை என்கின்ற வார்த்தையை பிறந்தது.
வர்ஷிப் என்றாலும் பணிவிடை செய்தல். இப்போ ஆராதனை என்பது இரண்டு பரிணாமங்களை கொண்டது. ஒன்று, நாம் இவ்விதமாக கூடி ஆண்டவரை ஆராதிப்பது. இன்னொன்று, பணிவிடை செய்வது. பணிவிடை செய்வது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் இப்படி கூடி வந்து பாடல்களை பாடி வசனங்களை வாசித்து தியானித்து ஜெபித்துவிட்டு செல்வதோடு ஆராதனை முடிவு பெறுவதல்ல. ஆராதனை முடிவு பெறுவதல்ல, அது நம்முடைய வாழ்க்கையோடு தொடரக்கூடிய ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எடுத்தவர்கள் வாசிப்போம். தானியேல் 3:12. இந்த சம்பவம் நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அங்கு கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் அந்த இடத்திலே தங்களுடைய வாழ்வை ஆராதனையாக பார்த்தார்கள். தங்களுடைய வாழ்வை ஆராதனையாக பார்த்தார்கள். மிக தெளிவாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதை தானியேல் 3:18. நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. ஆராதனை, பணிந்து கொள்ளுதல், பௌடம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இங்கு தங்களுடைய வாழ்க்கையை ஆராதனையாக பார்த்தார்கள். ஒன்று, அவர்கள் அந்த சிலைக்கு முன்பாக பௌடவுன் பண்ணணும், பணிந்து கொள்ள வேண்டும். அல்லது எது போகும்? வாழ்க்கை போய்விடும். அவர்கள் ஆராதனைக்கு இணையாக தங்களுடைய வாழ்வை தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு அவருடைய நம்பிக்கை காணப்பட்டது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சோதனை வந்தது. மத்தேயு நற்செய்தி நூல் 4:9 சத்ருவானவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்கிறார், என்னை பணிந்து கொண்டால், அப்படி என்றால் என்னை ஆராதனை செய்தால். 10 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. நம்முடைய வாழ்க்கையில சண்டே 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் வந்து ஆண்டவரை ஆராதித்து விட்டு திரும்ப வீட்டுக்கு உலகத்திற்கு சென்ற பிற்பாடு ஏதோ ஒரு மனிதர்களை கடவுளுக்கு மேலாக நாம் வைத்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில நாம் முழுமையாக கடவுளை ஆராதிக்கவில்லை. ஏதோ ஒரு மனிதருக்கு நாம் பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றோம். கடவுளுக்கு முன்பாக நாம் ஆராதித்து விட்டு செல்கின்ற நாம் அந்த ஆராதனையை முழுமையாக்கவில்லை. ஆகவே அது கருத்துள்ள ஆராதனையாக இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கை ஆராதனையாக மாற வேண்டும். நாம் பணி செய்கின்ற இடம் ஆராதனை ஸ்தலமாக மாற வேண்டும். அதுக்குன்னு பணி செய்கிற இடம் ஆராதனை ஸ்தலம் அப்படின்னு சொன்ன உடனே வேலை பார்க்க இடத்துல போய் உட்கார்ந்தோம்னா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா ஒரு பாடலை பாடுவது கிடையாது, நம்ம செல்ல போடுவது கிடையாது. பணியிடம் ஆராதனை ஸ்தலமாக மாறுவது என்பது கர்த்தரை முன்னிறுத்துவது. என்னுடைய செயல்பாடுகள் கர்த்தரை முன்னிறுத்த வேண்டும். ஆகவேதான் தமிழில் அதற்கு அழகாக கொடுக்கப்படுகின்ற வார்த்தை வழிபாடு. நம்ம அதை பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம். அதை சகோதர சமயத்தில் பயன்படுத்துறதுனால நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதான் தூய தமிழ் சொல் வழிபாடு, வழிப்படுத்துதல். ஆராதனை நம்மை வழிப்படுத்துகின்றது. எந்த பாதையில பயணிக்க வேண்டும் என்பதை நமக்கு வழிப்படுத்துகின்ற ஒன்றுதான் ஆராதனை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆராதனை என்பது ஆக்ஷன் அண்ட் லிவிங். வர்ஷிப் இஸ் தி ஆக்ஷன் அண்ட் லிவிங். அது நம்முடைய செயல்பாட்டிலும் நம்முடைய வாழ்க்கையின் முறைமைகளிலும் வெளிப்படக்கூடியது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நவீன காலகட்டங்களில் ஆராதனைகளிலும் நவீனங்கள் புகுத்தப்படுகின்றது.
இன்னைக்கு எல்லாவற்றிலும் ஒரு போஸ்ட் மாடர்னிசம் கல்ச்சரை நம்ம பார்க்கிறோம். நான் பணி செய்கிற இடங்களில் வந்துட்டு பிள்ளைங்க படிக்கக்கூடிய புத்தகங்களில் வந்துட்டு எதையும் விட்டு வைக்கல, ஆலயங்களையும் அது விட்டு வைக்கவில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மிகப்பெரிய சவாலாக அமைவது, நாம் கருத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கின்றோமா? நம்முடைய ஆராதனை கருப்பொருள் நிறைந்ததாக இருக்கின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். என்னுடைய ஆராதனை கருத்து நிறைந்ததாக இருக்கின்றதா, அல்லது ஏதோ வாயிலை அறிக்கையிடுகின்ற ஒன்றாகவே இருந்து விடுகின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்கின்றது, ஆவியோடும் கருத்தோடும். அதே தான் இயேசு கிறிஸ்துவும் கற்றுக் கொடுத்தார். யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஆவியோடும் உண்மையோடும். உண்மை என்றால் சத்தியம். சத்தியம் நமக்கு போதிக்கிற விதமாக ஆராதனைகள் அமைய வேண்டும், தொழுது கொள்பவை அமைய வேண்டும். ஆகவே நாம் செய்யக்கூடிய காரியங்களை மீனிங்லெஸ்ஸா, அர்த்தமற்ற முறையிலே நாம் செய்வோம் என்றால் அது ஆண்டவருக்கு முழுமையான மகிமையை செலுத்துவதற்கு ஏதுவாக அமையாது. திருமறையை நாம் எந்த அளவிற்கு ஆழமாக கற்றுக்கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு நம்முடைய ஆராதனை அர்த்தமுள்ளதாக மாறும். எந்த அளவிற்கு ஆண்டவருடைய வேதத்தை நாம் அதிகமாக புரிந்து கொள்கின்றோமோ அவ்விதமாக நம்முடைய ஆராதனையும் அர்த்தமுள்ள ஆராதனையாக காணப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்த்த 3 காரியங்கள். 1, துதி. கடவுள் யார் என்பதை நாம் உணர்ந்து அறிக்கை செய்கின்றோமா? 2வது, நன்றி செலுத்துவது. கடவுள் எனக்கு என்ன செய்தார் என்பதை நான் அறிந்து கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேனா? 3வது, ஆராதனை. என்னுடைய வாழ்வும் ஆராதனையும் ஒன்றாக இருக்கின்றதா? என்னுடைய வாழ்வும் ஆராதனையும் கடவுளை மையப்படுத்துகின்றதா என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆராதனை வேலை என்பது அல்லது ஆராதனை நேரங்கள் என்பது முன்னின்று நடத்துகின்றவர்களை சார்ந்ததல்ல, அது உங்களையும் கடவுளையும் சார்ந்தது என்பதை ஆதி திருச்சபையின் ஆராதனை முறைமைகள் நமக்கு கற்றுத்தந்தது. ஆனால் இன்றைக்கு ஆராதனைகள் என்பது முன்னின்று நடத்துபவர்களை சார்ந்து நிற்கக்கூடிய ஒன்றாகவே மாறிவிட்டதா இல்லையா? மாறிவிட்டது. ஆராதனை என்பது worship is the connection between ourselves and God. இடையில எந்த ஒரு மனிதரும் கிடையாது. மத்தியஸ்தர் ஒருவரே, இயேசு கிறிஸ்து. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி ஒன்லி மீடியேட்டர். ஆனால் இன்றைக்கு நாம் ஏதோ ஒரு மனிதராலே வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஏதோ ஒரு காரியம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே மத்தியஸ்தனமாக இருக்கின்றது என்றால் நம்முடைய ஆராதனை அது உண்மையுள்ள ஆராதனை அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். யார் ஆராதனை நடத்தினாலும் தொடர்பு யாருக்கும் இருக்க வேண்டும்? கடவுளுக்கும் நமக்கும் இடையே தொடர்பு உள்ளதாக காணப்பட வேண்டும். ஆகவே துதி என்பது கடவுள் யார் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. நன்றி என்பது கடவுள் நமக்கு செய்த காரியங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையின் செயல்பாடுகளை நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களாக காணப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் கருத்தோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுதுதான் அந்த ஆராதனையிலே தேவன் பிரியப்படுகின்றார். நாம் வாசிக்க கேட்ட பொதுவான வேத பகுதி ஏசாயா இறைவாக்கினரின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம் என்றால்,
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடவுள் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்றும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார் என்றும் மிக தெளிவாக அந்த வேத பகுதி சொல்கின்றது. அவரே நம்முடைய பரிசுத்தராகிய கர்த்தர், அவரே இஸ்ரவேலின் சிருஷ்டிகர், அவரே ராஜா. அடுத்து என்ன செய்தார்? அவர்களை வழி நடத்தின ஒரு கடவுளாக காணப்படுகின்றார். நீங்களும் நானும் ஆண்டவரை, ஆண்டவருடைய துதியை, ஆண்டவருடைய நன்றியை சொல்லி நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற பொழுது 19வது வசனம் சொல்கிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நாம் கருத்தோடு ஆண்டவருக்காக காரியங்களை செய்கின்ற பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிதான நன்மைகளை கொடுத்து நம்மை வழி நடத்தக்கூடியவர் என்பதற்கு திருமறை நமக்கு உத்தரவாதம் கொடுக்கின்றது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நாம் எதை செய்தாலும் கருத்தோடு செய்ய வேண்டும். அதை செய்கின்ற பொழுது அது நமக்கும் பிரயோஜனமாக இருக்கும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அது கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த ஆராதனை பங்கு பெற்று ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்திருக்கின்ற நாம் ஆண்டவரை கருத்தோடு மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போம். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளிலே ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும், கருத்து இருக்க வேண்டும். அது உண்மை ஆராதிக்கின்ற பொழுதும் கருப்பொருள் நிறைந்த ஆராதனையாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, நாங்கள் எப்படி துதி செலுத்த வேண்டும், எப்படி நன்றி செலுத்த வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலே எங்களுடைய ஆராதனைகளிலே இந்த வித்தியாசங்களை நாங்கள் செயல்படுத்தவும் கருத்தோடு நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் என்று உதவி செய்யுங்கள். தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே நாங்கள் கருத்தோடு துதிக்க, கருத்தோடு நன்றி செலுத்த, கருத்தோடு தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆசீர்வதித்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.